பி அல்ஃபபெட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ சிலேருந்து பார்க்குறோம். அதனுடைய மீனிங் மட்டும் தமிழ் அர்த்தம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனுடைய சினானியம்ஸ்க்கு இங்கிலீஷ் வேர்டும் ஆன்டனியம்ஸ்க்கும் இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். கால்குலேட்டிங் அப்படின்னு சொன்னால் கணக்கிடுதல். கால்குலேட்டிங் அப்படின்னா கணித்தல், கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். கேலமிட்டி அப்படின்னா பேரிடர். கேலஸ் அப்படின்னா இரக்கமற்ற, உணர்ச்சியற்ற அப்படின்னு அர்த்தம். கேலஸ் இரக்கமற்ற. அடுத்தது கேப்பபிள் அப்படின்னு சொன்னால் திறமை வாய்ந்த. கேப்டிவேட் தன்வசப்படுத்துறது. கேப்டிவேட் அப்படின்னு சொன்னால் தன்வசப்படுத்து. கேப்டிவிட்டி சிறைப்பிடிப்பு. சீஸ் நிறுத்துதல். சீஸ் பண்ணுங்கன்னா நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சாஸ்ட் அப்படின்னா தூய்மையற்ற, குற்றமற்ற அப்படின்னு அர்த்தம். சாஸ்ட். அடுத்தது சாஸ்டைஸ் அப்படின்னா தண்டித்தல். அடுத்தது கம்பேஷன் அப்படின்னு சொன்னால் இரக்கம். கம்பேஷன் அப்படின்னா இரக்கம். அடுத்தது கம்ப்ரிஸ் அப்படின்னு சொன்னால் அடங்கு. கன்சீட் அப்படின்னா ஒப்புக்கொள்றது. அடுத்தது கான்கர் அப்படின்னா ஒப்புக்கொள். கன்சென்ட் ஒப்புதல். இது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒப்புதல் அதே மாதிரியே தான் வரும். அதை திருப்பி அதை வேறுபடுத்தி பார்க்கணும். அடுத்தது கான்சிக்வன்ஸ் அப்படின்னா பின்விளைவு. அடுத்தது கன்சாலிடேட் அப்படின்னா ஒருங்கிணைந்த கன்சாலிடேட். அடுத்தது கான்சிபிக்யூஸ் அப்படின்னு சொன்னால் தெளிவாக தெரிகிற. கண்டெம்ட் அப்படின்னா அவமதிப்பு. அடுத்தது கான்ட்ராடிக்ட் முரண்டு. அடுத்தது கான்ட்ராரி எதிரான. கான்ட்ராரி அப்படின்னா எதிரான. காம் அப்படின்னா அமைதி. கேலஸ் இரக்கமற்ற. அடுத்தது வந்து கேமஃப்ளாஜ் அப்படின்னு சொன்னால் உருமறைப்பு. அடுத்தது கேண்டிட் அப்படின்னு சொன்னால் நேர்மையான. கேப்டிவேட் வசீகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். கர்னல் அப்படின்னு சொன்னால் உடல் சார்ந்த. கத்தோலிக்க. அடுத்தது செலிப்ரேட்டட்னா கொண்டாடப்பட்டது. சிமெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் இருக்கு இல்லையா, கட்டுமானத்திற்கு உதவும் சீமைக்காரை, அதான் சிமெண்ட். சென்சியூர்னா கண்டனம். சீப் அப்படின்னா மலிவு. அடுத்தது கிளாண்டெஸ்டின் ரகசியமான. அப்படின்னு சொன்னால் ரகசியமான. கிளாசிக் அப்படின்னு சொன்னால் பாரம்பரியமான. கொயஸ்னா கரடு முரடான. கோனிக் இது வந்து கோமிக் அப்படின்னு சொன்னால் நகைச்சுவை. காம்பேக்ட் அப்படின்னு சொன்னால் கச்சிதமான. கம்ப்ரஸ் அமுக்கு. அடுத்தது கன்சீட் அகந்தை. அப்படின்னா அகந்தை. கண்கார்டு உடன்பாடு. கண்டனம். அடுத்தது கான்ஃபிடென்ட் நம்பிக்கை. கன்சாலிடேட் ஒருங்கிணைந்த. இது வந்து கர்ட்டசி அப்படின்னு சொன்னால் மரியாதை. கிரியேஷன் உருவாக்கம். இப்போ இந்த 89 வேர்டு இன்னும் 90. கன்னிங் அப்படின்னு சொன்னால் தந்திரமான அப்படின்னு அர்த்தம். 91லேருந்து டி ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்கும். இப்போ ஏபிசி ஆல்ஃபபெட் வரைக்கும் முடிச்சிருக்கோம்.